பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் கண்டுபிடியுங்கள் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால நேற்றைய தினத்திலே குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதற்கு ஒரு 4 அடையாளங்களை மாத்திரம் நாம் பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து நாம் இந்த தலைப்பில் பார்க்கிற இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனம். நீதிமொழிகள் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வருது பாருங்க. உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? எப்படிங்க? உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நல்லா கவனிக்கணும். நேற்று பார்த்தோம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம் என்பதை பார்த்தோம். குணசாலியான ஸ்திரியை குறித்ததான சில செய்திகளை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்தார். இப்போ உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல உண்மையான ஊழியர்கள், உண்மையான விசுவாசிகள், உண்மையான மனிதர்களை காண்பது அரிதாயிட்டே வருது. காண்பது அரிது. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் கூட தாவீது சொல்வார், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், மனுபுத்திரரில் உண்மை உள்ளவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுவார். அப்ப அந்த நாட்களிலேயே யார் குறைவா இருக்காங்க அப்படின்னா உண்மை உள்ளவர்கள் குறைவா இருக்காங்க. இன்றைய தினத்திலும் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அதிகமாய் யாரை தேடுகிறார் என்றால் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்தது கூட உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணிதான் நம்மை கர்த்தர் அழைத்தார். ஆனால் நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் உண்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு தெரியும் அல்லவா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நினைக்கிறேன், அதில் போட்டிருக்கோம். வேதம் மிக அழகா சொல்லும், நீ மரண பரியந்தம் எப்படி இருந்தா உண்மையாயிரு. எது வரைக்கும்? மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்வார் இல்லையா? அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒரு உண்மையான வாழ்க்கை, ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது கர்த்தர் அதுதாங்க சொன்னார். நீ ஓடி ஓடி ஊழியம் செய்யலனாலும் பரவாயில்லப்பா, நீ உண்மையா இரு. அப்படிதான் என்கிட்ட ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உண்மை உள்ள விசுவாசிகளை, தேவ மனிதர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப உண்மை உள்ளவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகேயா? உண்மை உள்ளவனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப உண்மை உள்ளவனை கண்டுபிடிப்பது எப்படி? மேல உள்ள வசனமே அதுக்கு சாட்சி. எப்படி? மனுஷர்கள் பெரும்பாலும் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். இப்ப இயேசு சொன்ன வார்த்தையை சொல்லட்டுமா? எப்படி? ரொம்ப அழகா சொல்றாரு. அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனே உண்மை உள்ளவன். எந்த மனுஷன் சுய மகிமையை தேடாம கர்த்தருக்கு மாத்திரம் மகிமையை தேடுகிறானோ அவனே உண்மை உள்ளவன். எந்த மனுஷன் தன்னை பிரசித்தப்படுத்தாம, ஏன்னா அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, மறுபடியும் படிக்கிறேன். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள்.
எதை பிரசித்தப்படுத்துவாங்க? தாங்கள் செய்கிற காரியங்களை பிரசித்தப்படுத்துறாங்க தெரியுமா? அதை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க தெரியுமா? பப்ளிசிட்டியை சில பேர் விரும்புவாங்க இல்லையா? தங்களை குறித்ததான பப்ளிசிட்டி, விளம்பரங்கள். அப்படி தங்களை குறித்து பப்ளிசிட்டியை விரும்புகிறவங்க எல்லா ஊழியக்காரர்களும், எல்லா விசுவாசிகளும், எல்லா மனிதர்களும் உண்மை இல்லாதவர்கள். தங்களை குறித்த பப்ளிசிட்டி பண்ணாம, தங்களை குறித்து வெளியே பிரசித்தப்படுத்தாம, கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தி தங்களை மறைத்து வாழ்கிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். இதை நான் காலையில ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகத்தை ஆண்டவர் கொடுத்து ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னார். எப்பா, இந்த பத்திரிக்கை ஊழியன்னு ஒன்று இருக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் சொல்றது சில பேருக்கு வருத்தமா இருக்கும். நான் எல்லா பத்திரிக்கை ஊழியத்தையும் சொல்லலை. சில பத்திரிகைகள் வருவதே தங்களை பிரசித்தப்படுத்துவதற்கு தான். நான் சொல்லல, அவர் சொன்னார். நீங்க சண்டை போடுறதா அவர்கிட்ட போட்டுக்கிடுங்க. ஏன்னா காலையில நான் ஆண்டவரை இந்த வார்த்தைகளை நான் சொல்லணுமேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், தம்பி, நிறைய பத்திரிக்கை ஊழியமே தங்களை பிரசித்தப்படுத்த வந்த ஊழியங்கள் தான், பத்திரிக்கை தான். ஒரு சில பத்திரிகைகள் மாத்திரமே உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்தது. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் தங்களையும் தங்கள் ஊழியத்தையும் தாங்கள் செய்கிறவைகளையும் தம்பட்டம் அடிப்பதற்காக சில பத்திரிகை ஊழியங்கள் வந்தது என்று இந்த காலையில் கர்த்தர் சொன்னார். தைரியமா சொல்றேன், சரியா? தங்களை பிரசித்தப்படுத்துதல். இந்த பத்திரிகை கொண்டு தலையில வச்சேன், இந்த பத்திரிகை கொண்டு கையில வச்சேன், எனக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தங்களை பிரசித்தப்படுத்துவதற்காகவே சில பத்திரிகைகள் வந்தது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் சொன்னார். இப்போ புரிஞ்சுக்கிடுச்சா? இந்த பிரசித்தப்படுத்துற ஆட்கள்லாம் இருக்குல்ல, தங்களுடைய ஊழியத்தை, தங்களை நாங்க அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், இப்படி பிரசித்தம் பண்றவங்க எல்லாருமே உண்மை இல்லாதவர்கள். தங்களை பிரசித்தப்படுத்தாமல் ஆண்டவரை பிரசித்தப்படுத்துறவர்கள் உண்மை உள்ளவர்கள். சரியா? ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷர்கள்ல பெரும்பாலும் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? தங்களுடைய தயாளத்தை, தாங்கள் செய்யற காரியங்களை பிரசித்தப்படுத்துவாங்களாம். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு கீழே சொல்றாரு, உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த உண்மை உள்ளவன் வலது கை செய்யறத இடது கைக்கு தெரியாம செய்வான். தான் செய்கிற எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துவான தவிர தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்ப மாட்டான். யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அவர் சொல்வாரு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தவர் ஆனபடினால் அவர் என்னை விட மேன்மை உள்ளவர், அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியானவன் அல்ல, அவர் பெருகணும் நான் சிறுகணும் என்று சொல்றாரு. பவுல் சொல்றாரு, எங்களால ஏதாயிலும் ஆகும் என்று ஒன்றை யோசிப்பதற்கு கூட எங்களாலே நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. நான் கடைசியா முடிக்கிற தேவ பிள்ளைகளே, தன்னை பிரசித்தம் பண்ணாத ஊழியக்காரனே உண்மை உள்ள ஊழியக்காரன். தன்னை பிரசித்தம் பண்ணாத விசுவாசியே உண்மை உள்ள விசுவாசி. தன்னை பப்ளிசிட்டி, இன்னைக்கு எல்லாம் பப்ளிசிட்டியை விரும்புவாங்க பாருங்க. இந்த பப்ளிசிட்டியை விரும்புகிற விசுவாசியும் ஊழியனும் உண்மை உள்ளவன் அல்ல வேதத்தின்படி. சரியா? நீங்களும் நானும் நம்மளை வெளிப்படுத்த வேண்டாம், கர்த்தரை வெளிப்படுத்தும். ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். நீர் பெருகவும் நான் சிறுகவும், நீர் பெருகவும் நான் சிறுகவும், தீபத்தின் தீரியாய் எடுத்தாட்கொள்ளும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும், கல்வாரி சிநேகம். ஐயா, அவர் பெருகணுங்க, நம்ம சிறுகணுங்க. நம்மளை பிரசித்தப்படுத்தி வாழக்கூடாதுங்க. நம்மளை பிரசித்திப்படுத்தி வாழணும்னு நினைச்சோம்னா நாம் உண்மை இல்லாதவர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.